டெலிவரி பாயா ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான அவார்ட் வாங்கியிருக்காங்க. தேங்க்ஸ் டு டைரக்டர் குமரன் சார் அண்ட் ரைட்டர் சார். ஆன்ஸ்க்ரீன் பேர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது சும்மா இல்லை, அந்த மேஜிக் கிரியேட் ஆகாது. ஸோ அது ஒரு 2 கப்பலுக்குள்ளே கிரியேட் ஆகணும்னா அதுக்கான வேலைகள் எல்லாமே அவங்க 2 பேர் பார்த்தது தான். அவங்க சொல்லி கொடுத்ததை நாங்கள் பண்ணோம், அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எபிசோட் சீன்ஸ் அது எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சதுனாலையும் ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு என்கரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க ரசித்த விதம் அது அவங்க பார்வையில் அது மாறுபட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், ஆடியன்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா பேஜஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வெற்றி வசந்த் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான அவார்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு டெடிகேஷனுக்காகவும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காகவும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் உங்களோட உழைப்பு தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு growth எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும், இதோட நிறுத்திடக்கூடாது. ஒரு 9 வருஷம் போராடி இருக்கீங்க இல்லையா, சினிமாவில் இல்லை சம்திங் மீடியாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 9 வருஷத்தில் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம இவ்வளோ போராடணும், பேசாமல் வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம், இல்லை வில் கெட் பேக்? இல்லை இல்லை, எப்படி எது உங்களை தூண்டுச்சு? ஐ மீன் வேணாம் நம்ம இதை விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்றது சம்திங் எது உங்களை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண வலியுறுத்துச்சு? இல்லை, நமக்கு அந்த ஐடியா தோணும்ல. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை. மேபி அது தோணி இருந்தால் நான் திரும்பி போயிருந்திருப்பேன். அது ஏன் தோணாமல் இருக்குன்னு லேட்டராக யோசிச்சப்போ தான், ஒருவேளை இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சீரியல் இப்படி ஒரு வாய்ப்பு வரணும், இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நடக்கணும்னு இருந்ததுனால எனக்கு அந்த தாட் வரல என்னமோ. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டேன் நான். எனக்கு அதில் வருஷங்கள் போனது தெரியல. டக்குன்னு பார்த்தா 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களை எல்லாம் டேக் பண்ணியிருக்காங்களா? சின்னத்திரை விஜய் சேதுபதினு உங்களை கூப்பிட்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் பேசுகிறது, உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் இப்போ வந்து சடனாக பண்ணாது, நீங்கள் பதில் சொன்னது கூட இப்படி தான் இருக்குது. அது உங்களுக்கு டேக் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது எவ்வளோ ப்ரௌடான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. முதல்ல வந்து வருத்தப்பட்டேன். ஒரு பெரிய நடிகர் கூட கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம யூனிக்னஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். அப்புறம் சில பேர் வந்து அதை எடுத்து சொன்னாங்க, என்னென்னா இல்லை நீங்கள் வந்து அவரை காப்பி கேட் பண்ணுறது மாதிரி இல்லை. ஸோ அவர் வந்து அந்த நடிகர்கள், சினிமாவில் இருந்த நடிகர்களில் அவர் தனித்து தெரிஞ்சார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இது தனியாக தெரியணும் ஒரு சில பேர் மண்டையில் ஏற்றி புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் அது ஹாப்பியாக ஆரம்பிச்சிருச்சு. அது அவர்கிட்டே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னப்போ, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் இருந்துச்சு. எஸ். அண்ட் கோமதி பிரியா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள், அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க, ஹவ் டு யூ ஃபீல்? வணக்கம் எல்லாருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிகைன் வித் அவார்ட்ஸ்க்கு லாஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் கிடைக்கும், எனக்கு தமிழில் ஒரு சக்ஸஸ் வேணும், இந்த மாதிரி ரீச் வேணும்னு தான் எதிர்பார்த்தேன். அப்போது எனக்கு சொன்னாங்க நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. நான் அப்போ கொஞ்சம் டல்லாக இருந்தேன், கொஞ்சம் எல்லா சீரியலும் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் பிரேக் டைமில் இருந்தேன். சரி, இந்த டைமில் கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கண்டிப்பாக பிகைன் வித் அவார்டு வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நடந்துருச்சு. தேங்க்யூ.